வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நூக்கல்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு 3 நூக்கல்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானல வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன ஒரு ஸ்டார் பூ, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. லைட்டா வறுத்துட்டோம். எல்லாமே நல்லா பொரிஞ்சோன ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினோன ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது மாதிரி நல்லா வதங்கினோன நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயை போட்டுடலாம். நூக்கல்ஸை நல்லா வதக்கிக்கோங்க. காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன நம்ம ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்திடலாம். தக்காளியையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது அப்படியே சிம்ல வச்சு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு முன்ன மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி தேங்காய் சீவி போட்டுக்கோங்க. கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, கூட சும்மா கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தக்காளியில நல்லா மசிய வதக்கிடணும். அப்புறம் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்திடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான நூக்கல்ஸ் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் என்ன எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.